புதுக்கோட்டை தெற்கு ராஜவீதியில் பஞ்சாப் நேஷனல் வங்கி உள்ளது. இந்த வங்கியில் திருக்கட்டளையை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் கடந்த சுமார் 13 ஆண்டு காலமாக அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2019 ஏப்ரல் 25ஆம் தேதி மாரிமுத்து மாயமானார். திடீரென சில தினங்களில் மாரிமுத்துவின் காரும் எரிந்த நிலையில் கவரிங் நகைகளும் ஹார்ட் டிஸ்கும் கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வங்கியில் சோதனை செய்தபோது வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த 13.75 கிலோ தங்க நகைகள் காணாமல் போயிருந்தது. மேலும் வங்கியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவான ஹார்ட் டிஸ்கும் மாயமானது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மாரிமுத்துதான் நகைகளை எடுத்து சென்றிருப்பார் என்ற சந்தேகத்தில் வங்கி அதிகாரிகள் புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாரிமுத்துவை தேடி வந்தனர். இதற்கிடையில் சில தினங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் கோடியக்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கிடப்பதாக தகவல் வந்தது. இந்நிலையில் பல கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு உயிரிழந்தது மாரிமுத்துதான் என காவல்துறை தெரிவித்தது. ஆனால் பல்வேறு கோணங்களில் விசாரித்தும் வழக்கில் எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு சிபிஐயிடம் சென்றது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். இதையடுத்து இன்று 2வது முறையாக சென்னையை சேர்ந்த சிபிஐ அதிகாரிகள் 6 மணி நேரத்திற்கு மேலாக சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்தனர். இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விரைவுபடுத்தியுள்ள நிலையில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வார்கள் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பாரதியார் நகரில் வசித்து வருபவர் கடற்கரை. இரவு வீட்டில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று வீட்டுக்குள் வருவதை கண்ட சிறுவர்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடற்கரை சங்கரன்கோவில் பாம்பு மீட்பாளருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற பாம்பு மீட்பாளர் தீவிரமாக தேடினர். அப்போது வீட்டில் உள்ள மின்மோட்டார் அருகே 5 அடி நீளமுள்ள பாம்பு ஒளிந்திருந்ததை கண்டவுடன் உயிருடன் மீட்டனர். பின்னர் அந்த பாம்பானது சங்கரன்கோவில் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் கொண்டு சென்று விடப்பட்டது. தேனி மாவட்டம் வைத்தியநாதபுரத்தில் வசித்து வந்த முன்னாள் ராணுவ வீரர் மனோகரன் உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். இவரின் சவ ஊர்வலம் நடைபெற்ற பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான அருண் மற்றும் சூர்யா ஆகிய இருவரும் சேர்ந்து வெடி வைத்துள்ளனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு வைத்ததை சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இருவரும் தட்டி கேட்டவர்களை அரிவாளை கொண்டு தாக்க முற்பட்டதாகவும் இவர்களுக்கு இடையே மோதலும் ஏற்பட்டுள்ளது. இதில் அருண் என்ற இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் தப்பி ஓடியதாகவும் இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த அருணின் சகோதரர் பெரியகுளம் காவல் நிலையத்தில் தம்பியை வெட்டி தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் காவல்துறையினர் அருணை தேடிய போது இறந்த நிலையில் சடலமாக காவல்துறையினர் மீட்டனர். அருணின் உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் சரவணன். இவரது மனைவி சந்தியா. இவர்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் மிதுன் மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் ஸ்ரீராம் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் திடீரென வீட்டின் முன்பு ஸ்ரீராம் கயிற்றின் மூலம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை கண்ட தாய் கூச்சலிட்டு கத்தியபோது அக்கம் பக்கத்தினர் ஸ்ரீராமை மீட்டனர். இந்த தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அம்மா உணவகம் அருகே முதியவர் ஒருவர் இறந்த நிலையில் கிடப்பதாக சங்கரன்கோவில் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற நகர காவல்துறையினர் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.